வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீரா செல்வி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கடா மாஸ் ஏர்லைனில் வேகமாக போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்மளோட புது சீரீஸ் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாட்டி நம்ம ஒரு ஆன்மீக பயணத்துக்கு போக போகிறோங்க. பயணத்துக்கு நீங்கள் ரெடினா வாங்க என் கூட வீட்டிலிருந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே, இதோ என்னோட வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா வெல்கம் பேக்னு சொல்கிறாரு. இவர் தான் சாலி. எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் நான் வந்தப்போ இவரோட டூர் மூலயமா தான் நான் போயிருந்தேன். திரும்பவும் இந்த கைலாஷ் யாத்திரையும் நான் இவர்கிட்டே தாங்க எடுத்திருக்கேன். நான் மலேசியாவிலேருந்து ஒரு ஆள் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அப்புறமேல ஒரு குரூப்பில் போடுவாங்க. நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. நம்ம போன வாட்டி எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்க்கு வந்துமே அதே ஹோட்டல், அதே ரூம் இல்லை, பக்கத்து ரூம்பு. போன வாட்டி 302 இருந்தேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 301. அதே மாலை. நம்ம கூட மிஸ்டர் ஸ்லோவும் வந்திருக்காரு. நம்ம நேராக ஏர்போர்ட்லேருந்து இங்கே வந்தாச்சுங்க. காத்மாண்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், காத்மாண்டு ஏர்போர்ட்டு. அதனால தான் நேராக இங்கே வந்தாச்சு. ஓகே, நான் ரெஸ்ட் பண்ணுறேன். உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேங்க. ஓகே, பாய். இப்போ மறுநாள் காலை 7 மணிங்க. நம்ம பசியார வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு சுருக்கமாக இந்த விசா டீட்டெயில்ஸ் மலேசியனுக்கு சொல்லிடுறேங்க. போன வாட்டி எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்லேயும் நான் எல்லா டீட்டெயில்ஸும் விலாவரியாக சொல்லிட்டேன். அதனால் இதில் சுருக்கமாக சொல்லிடுறேங்க. 15 நாளைக்கு USD 30 நாளைக்கு 50 USD, 90 நாளைக்கு 125 USD. ஆன்லைன்லேயே விசா ஒன் அரைவல் நீங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கைலாஷோட ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா அந்த கைலாஷ் ட்ரிப்பு மட்டும் 10 நாள் வரும். மற்றது நம்ம போகிறது வருது எல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 14 நாட்கள் வரும். நான் எடுத்தது 15 நாட்கள் USD 30 கட்டிட்டேங்க. என்னோட ட்ரிப்போட டேட்டு பார்த்தீங்கன்னா 22 மேலேருந்து 4 ஜூன் வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம பசியார வந்திருக்கோம். ஃப்ரைட் ரைஸ், வெஜ்ஜஸ், பூரி இருக்குது. பூரி வந்து அவங்க இப்போ தான் சுட்டுட்ருக்காங்க, எடுத்துகிட்டு வருவாங்க. காஃபி. மணி 7. இன்றைக்கி ப்ரீஃபிங் எல்லாம் நடக்கும். அதோட ஃப்ரீ அண்ட் ஈஸி தான். பார்ப்போமே. நம்ம கைட்டு 8 மணிக்கு வரேன்னாரு. 22 பேர் இருக்காங்களாம். பார்ப்போம். சியாரியாச்சு. மணி 9. ஏன்னா என்னோடய பார்ட்னர் ரூம்மேட் வந்து ஒரு ஜப்பனீஸ் கேர்ள்னாங்க. நான் 7 மணிக்கு போயிட்டு பசியாறிட்டு அவரும் 8 மணிக்கு வந்துட்டார். ஆனால் அவளை காணோம். அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா போல். அதனால் அவர் என்ன பண்ணார், எனக்கு டஃபிள் பேக் கொடுத்துட்டாரு. நம்ம EBC போனோம்ல அதே மாதிரி தான். இதுதான் டஃபிள் பேக். இதில் தான் நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுமோ மினிமலாக எல்லாத்தையும் இதில் உள்ளுக்கு வைக்கணும். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, என்ன மணி 9 ஆச்சு. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவள் வராததுனால இப்போ டஃபிள் பேக்கில் எல்லாத்தையும் அப்புறமேல பேக் பண்ணோம். இப்போ நம்ம வெளியே போகிறோம். 2 கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். கேமராவை இங்கே வச்சுட்டு ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம கிளம்புவோம். அதுவும் எனக்கு இன்ட்ரைவ் ஆப் இருக்கா. பைக்கு இல்லாட்டினா கார் நம்ம புக் பண்ணி போகலாம். பைக்கில் நான் புக் பண்ணிவிட்டு போயிடலான்னு இருக்கேன். ஏன்னா 30 மினிட்ஸ் எடுக்கும். இதே வெள்ளனியாக சொல்லியிருந்தால் நம்ம இன்னும் வெள்ளனியாக கிளம்பியிருக்கலாம். ஏன்னா நான் காலையில் 5 மணிலேருந்து எழுந்துச்சி சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம். இப்போ நானே புக் பண்ணிவிட்டு இன்ட்ரைவ் ஆப்பில் பைக்கில் தான் போயிட்டுருக்கேன். இப்போ தான் எனக்கே தெரியும் பேசஞ்சருக்கு ஹெல்மெட் தர மாட்டாங்கன்னு. இப்போ நம்ம வந்திருக்கிறது இடம் பார்த்திங்கன்னா நேபாளில் மிகவும் புகழ்பெற்ற சிவன் கோவில், பசுபதிநாத் கோவிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது உலகம் முழுவதும் உள்ள இந்து பக்தர்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது வர விரும்பும் புனித தலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் போன வாட்டி EBC வரப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அடுத்த வாட்டி கண்டிப்பாக வரணும்னு பார்த்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் அமையும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்மதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளதுங்க. காத்மாண்டு நகர மையமான நம்ம இருக்கிறோம்ல தமிழ், அந்த பகுதியிலேருந்து இங்கே வரத்துக்கு 5 கிலோமீட்டர் ஆகும். டாக்ஸியில் வரதா இருந்தால் 25 நிமிடம் ஆகும். நான் பைக்கில் வந்ததுனால ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. ஏன்னா இங்கே டிராஃபிக் ரொம்பவே கடுமையாக இருக்கும். மொத்தத்தில் நம்மளுக்கு கோவில் எங்கே இருக்குன்னு தெரிலப்பா. இதுக்குள்ளேயே ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்குது. கோயிலை நான் போய் எங்கே தேடுறது? கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே வந்து நம்மளோட ஷூவை வச்சிடணும். வச்சுட்டு அதோ அங்கே தான் கோவில் வரிசையாக நிற்கிறாங்க. வாங்க போவோம். நம்மளோட இந்த பேக் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம லைனில் நிற்கிறோம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கடைப்பிடிக்க வேணும். என்னன்னாங்க, இந்த ஆர்ச் இருக்குல்ல, இது உள்ளுக்கு இந்த நந்தி இருக்கும். இது உள்ளுக்கு நம்ம போகிற வரைக்கும் தான் இங்கே எல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். உள்ளுக்கு போனோன்னே நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கவே கூடாது. கேமரா, ஃபோனு எல்லாமே உங்கள் பேக் உள்ளுக்கு தான் இருக்கும். எங்கெங்கே இந்த மாதிரி நோ ஃபோட்டோ சைன் இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணுங்க. இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும்.
நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெளியே வரைக்கும் தான், உள்ள கோவில் உள்ள ஃபோட்டோ பிடிக்கவே கூடாது. வாங்க உள்ள போகலாம். ஓகே, நம்ம போயிட்டு வந்துட்டோம். ஏப்பா சரியான வெயில், அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு வந்துட்டோம். உள்ள உண்மையிலே பிரம்மாண்டமாக அழகாக இருந்ததுங்க. எனக்கு 1.5 hour பிடிச்சிச்சு வருஷம் நின்று உள்ளுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றதுக்கு. அந்த சிவன் சிலை அப்பப்பா என்னால் வார்த்தையால் விவரிக்க முடியலங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தங்க கூரை மற்றும் அந்த வெள்ளி கதவுகள் அந்த கோவிலில் அவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்குதுங்க. ரொம்பவே அழகானது, முக்கியமான சிவன் கோவிலுங்க. இது ரொம்ப பார்க்க வேண்டிய இடம். அப்படி இப்படின்னு ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்தாச்சு. இங்கே கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. அதே மாதிரி ஒரு இடத்துல நினைக்கிற ஒரு 108 சிவலிங்கம் இருக்கும் போல். அது உள்ளுக்கு போனோன்னே அங்கே இந்த உத்திராட்சை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கயிறு வேற கட்டியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சரியான சூடு தாங்கலை. அந்த கோவில்லேருந்து வெளியானோடனே பக்கத்துலேயே ஒரு படி மாதிரி இருந்ததுங்க. அங்கே தான் நான் உட்காந்துருக்கேன். இந்த இடம் நல்லா குழு குழுன்னு இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய குரங்குகள் இருக்குது. உங்களோட பேக் பத்திரம். ஆனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. ரொம்பவே நல்லா இருந்தது இங்கே உட்காந்துட்டு இதுங்க செய்கிற சேட்டையெல்லாம் பார்க்குறதுக்கு. அதில் இன்னொரு குரங்கு கூட என் முன்னுக்கே அப்படியே உட்காந்துக்கிட்டு பேன் பார்த்துக்கிட்டு இருக்கு. பாருங்களேன், என்ன ஒய்யாரம், இது அல்லவா வாழ்க்கை. நல்லா இருக்குல்ல. இந்த பசுபதிநாத் கோவில் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையானதுங்க. தற்போது இருக்கும் இந்த முக்கிய கோவில் 1697ஆம் ஆண்டு மல்ல அரசரால் மீண்டும் கட்டப்பட்டதுங்க. இது சிவபெருமானின் பசுபதி என்ற வடிவத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பசுபதி அப்படின்னா அனைத்து உயிரினங்களின் நாயகன் என்ற பொருளுங்க, அர்த்தம். இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் பட்டியலில் இடம்பெற்றிருக்குங்க. இந்த கோவில் எவ்வளோ பெருசு தெரியுங்களா? முழு வளாகமும் சுமார் 260க்கு மேற்பட்ட சிறிய கோவில்கள், சன்னதிகள், மண்டபங்கள் அப்படின்ட்டுன்னு ரொம்ப ஆன்மீக வளாகமாக இருக்குங்க. பல மணி நேரம் நடந்தாலும் அனைத்தும் முழுமையாக பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல முக்கிய பகுதிகள் என்னென்னா, முக்கியமாக சிவன் கோவில் நம்ம உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். அது உள்ளுக்கு 4 திசைகளிலும் அந்த வெள்ளி கதவுகள் அவரோட முகம் இருக்கும். அப்புறம் மேல்கூரை தங்கத்தினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கோங்க. அதோட பாக்மதி நதி, இந்த நதி நேபாளத்தின் மிகவும் புனிதமான நதிகளில் ஒன்று. ஸோ இந்த கோவில் அது பக்கத்துலேயே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆர்யா காட்னு ஒன்று சொல்லுவாங்க. இங்கு தான் இந்த இந்து மத இறுதி சடங்குகளும் நடைபெறும். இது நேபாள மக்களுக்கு மிகவும் புனிதமான இடங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அதே மாதிரி நான் சொன்னபடி இந்த 100கணக்கான சிவலிங்கங்கள் ஒரு இடத்துல இருந்தது. அதெல்லாம் உள்ள ஃபோட்டோ எடுக்க முடியாது. அந்த நந்தி சிலை பின்னாடியிலேருந்து எடுத்தேன். அப்புறம் இந்த சாமியார்கள், சாதுஸ் நிறைய நீங்கள் பார்க்கலாம். வண்ணமயமான இந்த உடை அணிந்து அங்கும் இங்கும் இருப்பாங்க. ஆனால் உள்ளே தான் நிறைய பேர் இருந்தாங்க. நம்மளுக்கு இப்போ பசிக்குது. எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடமா இருந்தால் உட்காந்து சாப்பிடுவோம். பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இந்த கடை தான் இருக்குது. உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. உள்ளே வந்தோடனே எந்த மேஜை ஃப்ரீயாக இருக்கோ நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கலாம். 3 பேர் உள்ள இடத்துல ஒரு நாற்காலி கோசமாக இருந்தாலும் நீங்கள் போய் உட்காந்துக்கலாங்க. எல்லாரும் என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பூரி செட்டு ஆர்டர் பண்ணேன். நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா மற்றவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்து ஆர்டர் பண்ணேன். வெற்றிகரமாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து ஜிலேபி கேட்டிருக்கேன். ஜிலேபி வந்தோடனே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஜிலேபியும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா மற்றவங்கெல்லாம் அதை தான் ஆர்டர் பண்ணாங்க. அதோட அவங்க 2 பேரும் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்றத தான் பார்த்துக்கிட்டேன். அடுத்து எல்லாம் லாசி ஆர்டர் பண்ணாங்களா, அதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேங்க. நல்லா இருந்தது. நல்லா சாப்பிட்டாச்சு. இந்த கடையில் தான் நம்ம சாப்பிட்டோம். இப்போ நம்ம அடுத்து எந்த இடத்துக்கு போகலான்னு யோசிப்போம். இப்போ நம்ம கோவிலோட இன்னொரு பக்கத்துக்கு போகிறோங்க. நான் சாப்பிட்ட கடை கூட எல்லாமே இந்த கோவில் வளாகம் அந்த உள்ளே தாங்க இருக்குது. இங்கே தான் நம்ம ஷூலாம் வச்சுட்டு போனோம்ல. இப்போ நம்ம காலனியை போட்டுக்கிட்டு அடுத்த பக்கத்துக்கு போகிறோம். நீங்கள் மெயின் கேட்லேருந்து வந்தீங்கன்னா வலது இடதுன்னு பிரியும். கடைசியில் வந்துட்டு இந்த வலது சைட்டு தான் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். அது உள்ளுக்கு எல்லாம் போய் பார்க்கணும். அந்த காட் எல்லாம் இருக்கும். இடது சைட்டு தான் கோவில் இருக்கும். அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலனி வைக்கிற இடம் இருக்கும். அங்கே வச்சுட்டு உள்ளே எல்லாம் போயிட்டு வந்து திரும்ப உங்கள் காலனியை போட்டுக்கிட்டு இந்த இடத்துக்குள்ளார தான் மற்ற இடங்கள்லாம் இருக்குது. இது உள்ளே போகிறதுக்கு ஃபாரினர் 1000 நேபாளி ரூபீஸ் கட்டணும். எனக்கு காசு வாங்கலைங்க. ஏன்னா இந்த கோவிலில் ஒரு சிறப்பு இருக்குது. நான் ஃபாரினர் தான், ஆனால் இந்து மதம், அதனால் எனக்கு இலவசங்க. அதோட முக்கிய கருவறை அந்த கோவிலுக்கு போனோம்ல, அதுக்குள்ளார இந்துக்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படும். இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு.
நாம் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. இங்கே தாங்க இந்து மத இறுதி சடங்குகள் நடைபெறும். இந்த இடம் நேபாள மக்களுக்கு மிகவும் புனிதமான இடம். இங்கே நம்ம சிரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்லாமல் அமைதியாக இருந்து எல்லாத்தையும் பார்க்கணுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே கொடை பிடிச்சிட்டு வரிசையாக உட்காந்து எல்லாத்தையும் மெதுவாக பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஃபோட்டோ பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க சடங்குகள் செய்கிற இடத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த கோவில் காலையில் 4 மணிக்கு திறப்பாங்க. மதியம் சுமார் 2 மணிக்கு முக்கிய கோவில் மூடப்படும். ஆனால் வெளியே எல்லாம் இப்போ நம்ம சுற்றி பார்க்குறோம்ல அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். மீண்டும் மாலையில் திறப்பாங்க. இரவு 9 மணி வரை திறந்திருக்கோங்க. நீங்கள் எனி டைம் அந்த மெயின் கோவில் சாத்தி இருந்தாலும் வெளியே உள்ள இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாங்க. எவ்வளோ பெரிய இடம் பாருங்க, போய்கிட்டே இருக்குது. எல்லாரும் எங்கே போகிறாங்கன்னு எனக்கே தெரியலப்போ. வா, இங்கே ஒன்று போகுது, அங்கே ஒன்று போகுது. உண்மையிலே இந்த இடம் சரியான பெருசுங்க. நீங்கள் டூர் கூட வந்தீங்கன்னா இப்படிலாம் சுற்றி காமிக்க மாட்டாங்க. ஒண்டி வந்துடுங்க, நீங்களே எல்லாத்தையும் சுற்றி பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. அத்தனை கோவில் இருக்குது, அவ்வளோ பெருசு. ஓ மை காட், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க. வா, இந்த இடத்துக்கு நீங்கள் வரதா இருந்தால் காலை நேரம் மிகவும் அமைதியாக இருக்குங்க. அதோட வெயில் இருக்காது. மாலை 5:30 மணிலேருந்து 7 மணி வரை வந்தாலும் ஆர்த்தி இங்கே இருக்கும். ஆர்த்தியோட நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அழகாக சூரிய அஸ்தமானம் ஆகிறதையும் நீங்கள் வந்து பார்க்கலாங்க. இப்போ உள்ள டைமு ரொம்ப எனக்கு சூடாக இருக்குங்க, சரியான சூடு. அதோட நீங்கள் சொந்தமாக வந்தீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் 2-3 மணி நேரத்துலலாம் பார்த்துட முடியாதுங்க. இங்கே எப்படியும் உங்களுக்கு ஆஃப் டே வேணும். எனக்கு கொஞ்சம் லேட்டாக ஆனதுனால தான் நான் வரப்போ வெயிலாக வந்துருச்சுங்க. இதே நான் காலையிலே வந்திருந்தேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல காலையிலே வரப்போ இந்த பறவைகள் போடுற சத்தம், காற்று, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கோயில் போய்கிட்டே இருக்கு. அவ்வளோ பெரிய இடம் இது. இங்கே பாருங்க, இங்கே ஒன்றும் புரியுது. அங்கே ஒரு பாதை போகுது, இங்கே ஒரு பாதை போகுது. அப்படியே அப்பா, ஓ இங்கேருந்து நம்ம குதிக்க முடியாது. பாதை அங்கே போய் தேடுவோம். எல்லாரும் எங்கே போகிறாங்க, நம்மளும் போய் பார்ப்போம். எங்கேயா போகிறீங்க இந்த காட்டு பாதை உள்ளுக்கு? இன்னும் எவ்வளோ வச்சுருக்கீங்க. வா, இங்கே ஒரு ஹிடன் அழகே இருக்குப்பா, அழகாக இருக்குது. எல்லாரும் அங்கே உட்காந்துருக்காங்க, என்ன பார்க்குறாங்க, நம்மளும் போய் பார்ப்போம். இங்கே லோக்கல் எங்கே போகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்கன்னா நல்ல இடமா இருக்கும். உண்மையிலே நல்லா தான் இருக்குது இந்த இடம். லோக்கல் மக்கள் இங்கே எங்கே போகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தால் பாருங்கள், அழகான இடத்தெல்லாம் பார்க்கலாம். இந்த இடம் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. அதனால் கப்பை போகிறது, தரை இறங்குறது, மேலே ஏறுறது தான் உட்காந்து இவங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஹெலிகாப்டர் வரதையும் இங்கே பார்க்கலாம். இந்த வருங்க, கோயிலுக்குள்ளார எவ்வளோ பெரிய இடம். வா, நல்லா தான் இருக்குது. இங்கே உட்காந்துட்டு கப்பை போகிறத வரதை பார்த்துட்ருக்கேன். இன்னொரு சைட்டு பார்த்திங்கன்னா இந்த சிட்டி வியூ ஃபுல்லாக பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறப்ப. ஓ, இது இந்தாண்ட சைட்டு இறங்குது கீழே. இந்த கோவில் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றில்லைங்க. இருந்தாலும் சிவபெருமானின் மிக உயர்ந்த புனித தலங்களில் ஒன்றாக இந்துக்கள் இந்த கோவிலை மதிக்கிறாங்க. பலர் காசி விஸ்வநாத தரிசனத்திற்கு சமமான புண்ணியம் கிடைக்கணும்னு நம்புகிறாங்க. வருடத்தில் மிகவும் பெரிய விழா மகா சிவராத்திரிங்க. அன்று பார்த்திங்கன்னா இந்தியா, நேபாள், இலங்கை மற்றும் பல நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு தரிசனம் பண்ண வருவாங்க. ஆயிரக்கணக்கான சாமியார்களும் இந்த நாளில் கூடுவார்கள். ரொம்பவே விசேஷமானதுங்க. இந்த முழு கோவில் இரவு முழுவதும் பக்தர்களால் நிரம்பி இருக்குமா.
அதோடு நம்ம அதை சொன்னல மூலஸ்தானத்தில் நம்மளால் போயிட்டு ஃபோட்டோலாம் எடுக்க முடியாதுன்னு. அதனுடைய சிறப்பு என்னன்னாங்க, இந்த கோவிலோட கருவறையில் இருக்கும் சிவலிங்கம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அதில் 4 முகங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு முகமும் சிவபெருமானின் ஒரு தனிப்பட்ட அம்சத்தை குறிக்குது. இப்போ நான் லைன் அப் பண்ணி போகிறப்ப நிறைய லைன் போகல, ஏன்னா 4 சைட்டும் 4 முகம் இருக்குல்ல, அதில் ஒரு முகம்தான் பார்த்துட்டு வந்தேங்க. அப்போ திரும்பவும் வந்து மற்ற முகங்கள் பார்க்குறதா இருந்தாலும் வருஷம் நின்று தான் போகணும். ஆனால் நீங்கள் ஒரு முகம் பார்த்துட்டு வெளியே அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியுங்க உள்ளுக்கு. அதே மாதிரி இதோ அங்கே பின்னாடி ஒரு கூரை தருதுல, அங்கே தான் அந்த கோவிலோட கருவறை. அதெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி இருந்து பார்த்தா தான் இந்த இடம் தெரியுங்க. எவ்வளோ பப்பி பாருங்க. ஓ மை காட், சரியான வெயிலுப்பா. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். ஓகே, நேராக வந்துட்டு வலது போனீங்கன்னா அந்த நல்ல நல்ல இடங்கள் இருக்கும், இடத்து போனீங்கன்னா டெம்பிள். பாருங்க, இப்போ நம்ம வெளியாகிறோம். கேட்டு பார்த்திங்களா முன்னுக்கு இருக்குது. எவ்வளோ தூரம் நம்ம போனோம் பாருங்கள். கோயில் உள்ளே இருக்குங்க. நம்ம வெளியே போய் தான் இன்ட்ராய்ஃப் ஆப்பில் புக் பண்ணணும். நீங்கள் வந்தீங்கன்னா கார்லேயே போங்குங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்கும். நீங்கள் பூஜை பொருட்கள் வாங்குறதா இருந்தால் இங்கே வாங்கிட்டு உள்ளே போயிட்டு சாமி கும்பிடலாம். நான் எதுவும் வாங்கலை, நேராக கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன். இப்போ திரும்பவும் பைக்கு நம்ம புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து இன்னொரு விசேஷமான கோவிலுக்கு போகிறோங்க. 20 நிமிஷத்துலேயே நம்ம வந்துட்டோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா புதனில் கந்தா டெம்பிள்னு அழைக்கப்படுது. ஆனால் உள்ளூர் மக்கள் இதை ஜலநாராயண் டெம்பிள்னு சொல்கிறாங்க. இதனுடைய முக்கிய சிறப்பு பார்த்திங்கன்னா நீரில் படுத்திருக்கும் விஷ்ணு பகவானோட சிலைங்க. இந்த சிலை மிகவும் பெருசு, சுமார் 5 மீட்டர் நீளம் கொண்டதுங்க. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட மிகப்பெரிய சிற்பம் இதுதாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த சிலையை பற்றி நம்ம பார்ப்போமே. விஷ்ணு பகவான் சேஷ்நாட் என்ற பாம்பின் மீது படுத்திருக்காரு. இந்த பாம்பு பார்த்திங்கன்னா பல தலைகளுடன் இருக்குது. விஷ்ணுவை பாதுகாக்கும் சின்னங்க. இந்த நிலை என்ன குறிக்குதுன்னா, உலகம் அமைதியாக இருக்கும்போது விஷ்ணு ஓய்வில் இருப்பார் என்பதை குறிக்குது. அதனால தான் இதை ஸ்லிப்பிங் விஷ்ணு அப்படின்ட்டுனும் அழைக்கிறாங்க. இந்த சிலை ஒரு பெரிய நீர்க்குளத்தில் இருக்குங்க. இந்த நீர் புனிதமானதாக கருதப்படுகிறது. கோவில் சுற்றியுள்ள அமைதியை அதிகரிக்குது. இந்த கோவில் ஏன் பிரபலமானதுன்னா, உலகிலேயே மிகப்பெரிய ஸ்லீப்பிங் விஷ்ணு சிலைகளில் ஒன்று. அதே மாதிரி ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அதிசய சிற்பங்க. மிகவும் பழமையான ஆன்மீக தலம் இந்த கோவில். அதோட இந்த கோவில் வரத்துக்கு எந்த ஒரு நுழைவு கட்டணமும் இல்லை, இலவசம். சில இடங்களில் டொனேஷன் கொடுக்கலாங்க, அந்த பாக்ஸு வச்சுருப்பாங்க. இந்த கோவில் திறக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலை மணி 5லிருந்து மாலை 6 அல்லது 7 மணி வரை இருக்குங்க. சில நேரங்களில் கூட்டம் அதிகமாக இருக்குது. இங்கே நீங்கள் வந்தாலே அமைதி, ஆன்மீக உணர்வு, இயற்கை அழகு, வாவ், ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த கோவிலை தவறாமல் வந்து பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா சின்னது தான், இவ்வளோ தான். உள்ளுக்கு ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது, ஆனால் இதை சுற்றி வெளியிலேருந்து எடுக்கலாம். எடுத்தாச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இந்த 4 மூலையாக இருக்குல்ல, இவ்வளோ தான் கோயில். சின்னது தான், பசுபதிநாத் மாதிரி பெரிய கோவில் இல்லை, இவ்வளோ தான். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்படி தான் நிறைய கடைகள் இருக்கும். ஆனால் இந்த இடம் மலை பிரதேசம், அப்படியே சுற்றி இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. அதனால தான் இந்த இடம் குளு 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 குளுன்னு இருக்குது. ஆக்சுவலி அது மேலே பாருங்கள் இன்னொரு ஸ்தூப்பா இருக்குது, நல்லா தெரியுது. முதலேருந்து சரியான வெயில் இருந்துச்சுல, ஆனால் இப்போ வந்து மழை வர மாதிரி இருக்குது. மேபி நம்ம ஹில் சைடில் இருக்கிறதுனாலன்னு நினைக்கிறேன். கிளம்புவோம், மணி 5:30.
நம்ம இப்போ தான் வந்தோம். இப்போ என்ன பிளான்னா குளிச்சுட்டு டஃபில் பேக்கில் நம்மளோட சட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்கணுங்க. ஏன்னா நம்ம வந்த நோக்கம் என்னது, யாத்ரா நாளைக்கு இனிதே தொடர்கிறது. நம்ம இப்போ படுத்து ரெஸ்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் நம்மளோட டஃபில் பேக். பாருங்க, சாலி ட்ரெக்கிங் பாருங்க எல்லாம் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்தேன்ல, இதுலேருந்து நான் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மற்றது எல்லாத்தையும் இந்த ப்ளூ கலரு பேக் இருக்குல்ல, இதில் இங்கே வச்சுருவேன். இதுதான் பிளானு. அதுக்கப்புறம் இந்த பேக்கு தான் நான் தூக்கிட்டு போக போகிறேன். அதோட எங்கே நம்ம ஸ்லோவை வேறு அது பின்னாடி கட்டணும்ல. இப்போ இதுதான் பிளான். இதோட நம்ம காணொலியும் முடிச்சுக்குவோங்க. சரியான மழை. தமிழ் மார்க்கெட் போகலான்னு நினச்சேன், ஆனால் போக முடியல. ரூம்லேயே காஃபி பிஸ்கட்னு சாப்பிட்டுட்டு நான் படுத்துட போகிறேன். அடுத்த காணொலியில் நம்மளோட கைலாஷ் யாத்திரை தொடங்கிறது. பார்க்க மறந்துடாதீங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தாங்க நான் இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.